2 நாள் லீவுக்கு தான் பிளான் பண்ணி ஊருக்கு போனேன். பட் இன்னொரு நாள் எனக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்ல. சரி லீவ போட்டுருவோம் அப்படின்னு காலையிலேயே மேனேஜருக்கு ஒரு மெசேஜ போட்டு விட்டுட்டு, நான் பாட்டுக்கு பொறுமையா எந்திரிச்சு பண்ணிட்டு இருந்தேன். எங்க அம்மா காலையிலேயே வந்துட்டு தைராய்டு மாத்திரை போட்டு 1 ஹவர் கழிச்சு தேங்காய் பால் கொண்டு வந்து குடுத்தாங்க. டீ, காஃபி நான் மேக்ஸிமம் குடிக்க மாட்டேன். பட் எங்க வீட்ல குடிப்பாங்க. பிளட் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது அடுத்த தடவைலாம் வந்துட்டு செக்கப் வரப்போ பிளட் இல்லைனா இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் அப்படின்லாம் ரொம்ப பயமுறுத்தி விட்டாங்க. அது சொல்லவும் வந்துட்டு எங்கள் வீட்டில் ஈரல், முருங்கைக்கீரை, அப்புறம் சுவரொட்டின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அதே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு டைமில் எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த M10ல் ஈரலை சாப்பிடுன்னு நாசர் உட்காந்துருப்பார்ல, அந்த மாதிரி எங்கள் அப்பா என் கண்ணுக்கு தெரிஞ்சார். எங்கள் குடும்பமே சேர்ந்து வந்துட்டு ஈரலை சாப்பிடு ஈரலை சாப்பிடுன்னு. பட் எனக்கு நான்வெஜ் பக்கத்தில் எடுத்துகிட்டு போனாலே கொமட்டுது. பட் என்ன பண்ணுறது, யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா 4 லீவ் போடவும் இவங்களுக்குலாம் வந்து குஷி ஆயிடுச்சு போல். ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. அக்கா ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்துட்டு இதெல்லாம் தூக்கிட்டு வந்துருச்சு. எனக்கும் பண்ணுறது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. மேக்ஸிமம் என் தம்பி தான் பண்ணான். இந்த ஃபைனல் டச்சிங் இதெல்லாம் வந்துட்டு நான் பண்ணி விட்டேன். பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் வந்து யாருக்கு பெனிஃபிட்டோ இல்லை, இவனுக்கு தான் பெனிஃபிட்டு. அப்புறம் நைட்டு நானும் கிளம்பிட்டேன், என் தம்பியும் கிளம்பிட்டேன். போகிறதுக்கு மனசே இல்லை. என் தம்பிக்கு பழைய பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு, எனக்கு புது பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு. அதனால் அப்படியே பாதி வேலை நான் எங்கள் அப்பாவோட கிளம்பிட்டேன். இவன் வந்துட்டு என் தம்பியோட கிளம்பிட்டான். எங்கள் அப்பா நீ ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணுன்ட்டாரு. பட் நான் தான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேனே. காலைல சென்னைக்கு வரவே எனக்கு பிடிக்கல.